ஒரு காதல். அப்பா அப்பா அதிர்ச்சிலையும் நீ என்னம்மா வெரைட்டி காட்டுறமா? செம சூப்பர்மா. என்னடா சரோஜாவை தேடி வந்தா இந்த கோலத்துல வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு நீ குடுக்கிற ஷாக்ல நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். இப்போ உன் காயத்தை பார்த்து நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்த பாரு, அது வேற லெவல்ல இருக்கு. ஆமா, நீ ஏன் போலீஸ் வேலைக்கு போன? பேசாம நடிக்க போயிருக்கலாமே. இருந்தாலும் என்னம்மா எரிச்சல் படுற? எரிச்சல் கூட சூப்பரா படுறியம்மா. ஆனா ஒண்ணு, நீ இப்படியே எரிச்சல் பட்டு டென்ஷன் ஆகி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தன் வை, சீக்கிரமா மேல போய் சேர்ந்துருவ. நான் ஸ்பெஷலா உன்ன மாதிரி கெஸ்ட் எல்லாம் எரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். அதுல வச்சு எரிச்சு உன் சாம்பல கூவத்துல கரைச்சிடுவ. பாருங்கடி, கிழிஞ்ச ட்ரவுசர் போட்டு வந்திருக்காண்டி. இங்க பாரு, ட்ரவுசர் கிழிஞ்சிருக்கு. ஹே, போஸ்ட் பாக்ஸ் ரோமியோ வந்துட்டான். இவ ட்ரவுசர்ல போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. யாருக்கு வேணுமோ போஸ்ட் பண்ணுங்க. டேய் நில்லுடா, ஓடாதடா. ஏய், போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. இதோ இந்த மாதிரி சைத்தானுங்க தான் என்ன ஸ்கூலுக்கு போக விடாம அவமானப்படுத்துச்சுங்க. இதுங்களாலதான் என்னால படிக்க முடியாம போச்சு. இதுங்க பண்ண தப்புக்கு தான் நான் இப்ப தண்டனை கொடுத்துட்டு இருக்கேன். ஹே லூசு, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? யாரோ பண்ண தப்புக்கு யாரைய கொண்டு வந்து கொடுமை பண்ணிட்டு இருக்க? உனக்கெல்லாம் ஈவ இருக்கமே இல்லையாடா? நீ எல்லாம் மிருகம்டா. உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. எல்லா போலீஸ்காரங்களும் ஒரே மாதிரியா தான் இருக்கீங்க. இதுங்க பண்ண தப்பு உங்களுக்கு தெரியல? நான் பண்றது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுதுல? உங்களால திருத்தவே முடியாது. என்ன உங்களால பிடிக்கவே முடியாது. உனக்கு தமிழ்நாடு போலீஸ பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ இவ்ளோ தைரியமா பேசிட்டு இருக்க. யாரு? எனக்கு தமிழ்நாடு போலீஸ பத்தி தெரியாதா? உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியல. நான் யார் தெரியுமா? உங்க பழைய விருந்தாளி. ஜெயக்குமார் சார், கண்ணு கீழே போட்டுருங்க. So, welcome, young man. She is 2021-22 SI training, Miss Kayal. Am I right? Yes, sir. Please take your seat. Thank you, sir. நீங்களும் உட்காருங்கம்மா. Thank you, sir. நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னு
உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். ஆனா நான் இதை ரொம்ப தீவிர யோசனைக்கு பிறகுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இதுக்கான எல்லா அனுமதியையும் நான் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் கிட்ட வாங்கிட்டு தான் உங்களை இங்க கூப்பிட்டுருக்கேன். நான் உங்களை பர்டிகுலரா செலக்ட் பண்ணினதுக்கு எதுக்குங்கிறத அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ பிரசன்டேஷனை இப்ப பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இதை பத்தி பேசலாம். 1 செகண்ட். பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுல நீங்க அப்சர்வ் பண்ண விஷயத்த இப்ப என்கிட்ட சொல்லுங்க. நீங்க அப்சர்வ் பண்ணத சொல்லுங்க கயல். சார், நான் அப்சர்வ் பண்ணதை சொல்றேன் சார். இந்த வீடியோ பார்த்ததுல இதுல கண்டினியூஸா ஒரு ஆள் காட்டப்படுறாரு. அந்த ஆளோட தோற்றம், அந்த இடம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அந்த ஆள் ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ஆளோட பேக்ரவுண்ட்ல காட்டப்பட்ட இடங்கள், அங்க இருந்த பொருட்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட அசம்ஷன் அந்த ஆள் மரக்கடத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தி விற்கிற ஆள் மாதிரி தெரியுது சார். எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க? சார், அந்த ஆளோட இருப்பிடமா காட்டப்படுற இடம் ஒரு அடர்ந்த வனப்பகுதியா இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க காட்டுற இடத்துல இருக்க வீடியோல அவங்க நிறைய மரங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கிறதா காட்டுறாங்க. அந்த வனப்பகுதிக்கு போற வழியில நிறைய இடங்கள்ல கஞ்சா செடி பயிரிட்டு இருக்கிறதையும் அந்த வீடியோல காட்டுறாங்க சார். சார், அந்த நபர் நடமாடுற பல இடங்கள்ல சின்ன சின்ன மூட்டைகளாவும் பேக்குகளாவும் ரெடி பண்ணி அடுக்கி வச்சிருக்காங்க. சார், என்னாச்சு? ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? சார், இந்த பக்கம் பஸ் காலைல வரைக்கும் போகாது. என்ன பிரச்சனை? சார், ஊருக்குள்ள ஒரே கலவரமா, நிலைமை ஒன்றும் கட்டுக்குள்ள வரலையா. நிலைமை சீராற வரைக்கும் பஸ் அந்த பக்கம் கொண்டு போக முடியாது. அப்ப இன்னைக்கு நைட் என்ன பண்றது? பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்களாம் இப்ப எங்க போய் நிப்பாங்க? சார், பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. இன்னைக்கு நைட் அங்க தங்கிட்டு காலையில போலீஸ் பர்மிஷன் வந்த உடனே நம்ம போலாம் சார். ஏம்பா, என்ன இது இப்படி திடீர்னு சொன்னா? காசு இருக்கிறவங்க ரூம் எடுத்து தங்குவாங்க, மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சார், கலவரம் நடக்கும்னு யார் சார் எதிர்பார்த்தா? காசு இருக்கிறவங்க ரூம் எடுத்து தங்குங்க, காசு இல்லாதவங்க வாங்க. நாங்க சொல்லி பொதுவான ஹால் இருந்தா அங்க கொடுக்க சொல்றேன், அங்க தங்கிக்கோங்க. இப்போதைக்கு இதான் சார் பண்ண முடியும். சார், என்ன சார் பண்றது? இப்பதானே சொன்னாரு ஏதோ கலவரம் நடக்குதுன்னு. அப்படி இருக்கும்போது வேற என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் மாதிரி நாமளும் ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில போக வேண்டியதுதான். காலையில யார் மூஞ்சில முழிச்சனே தெரியல. எல்லாம் வில்லங்கமாவே நடக்குது. போமா. ரூமா சார்? சரிங்க சார். ஓகே சார். சார், வாங்க வாங்க வாங்க. நீங்க தான் பஸ்ல வந்த பேசஞ்சர்ஸா? ஆமாங்க சார். டிரைவர் சொன்னாரு. பாவம், இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எவனோ எவ்வளையோ இழுத்துட்டு போனதுக்கு யாரெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? என்ன பண்றது? சரி, வேற வழி இல்ல. எப்படியும் நாளைக்கு காலையில தான் ஊரடங்க கிளியர் பண்ணி தருவாங்க. அப்ப நீங்க கிளம்பிடலாம். எப்படியோ இங்கிருந்து போனா போதும் சார். மச்சான், யாராருக்கு என்னன்னு சொல்லுடா. சார், சொல்லுங்க சார். ஒரு செட்டு சப்பாத்தி, ஒரு பட்டர் நான், இதெல்லாம் இருக்குல்ல? இருக்கு. சரி, கொண்டு வந்துரு. சார், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நானே ஆர்டர் பண்ணிக்க எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கிட்டு சாப்பிடு. ஏதோ சீனியர் ஆச்சே, ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இன்னமும் ரொம்ப ஓவரா பண்றீங்க. சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. அப்படியே ஒரு பெப்பர் சிக்கன். ஓகே சார். மேடம், சொல்லுங்க மேடம். எனக்கு 2 சப்பாத்தி கொண்டு வாங்க. ஓகே மேடம். சார், என்ன சாப்பிடுறீங்க? 2 சப்பாத்தி, 2 நான் ரோட்டி, ஒரு பெப்பர் சிக்கன், தந்தூரி 1/4 பிளேட். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க, பஸ் கிளம்பிட போகுது.
சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் சொல்லாமல் பஸ்ஸு கிளம்பாது. நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, நான் கொண்டு வரேன். ஓகே